வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். படகு போக்குவரத்து மூலம் சுற்றுலா தொழில் புரியும் புதுச்சேரி மாநில மீனவர்களின் தொழில் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கத்தில் புதுச்சேரி மாநில ஒரு சில உயர் அதிகாரிகளின் செயல்பாடு இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி திருக்கனூரில் ஆன்லைனில் ப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் பொழுது ஏற்பட்ட வார்த்தை தகராறு ஏசி மெக்கானிக்கை இரவு முழுவதும் கட்டி வைத்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி சித்திரவதை செய்த கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 தொடர்பான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழ் படைப்புகள் உலக அளவில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் பாரதி தெரிவித்தார். இனி விரிவான செய்திகள். உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகமெங்கும் உள்ள உழைக்கும் மக்களின் பெருமையை தியாகத்தை பறைசாற்றி அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதை இந்த உழைப்பாளர் தினம் முன்னிறுத்துகின்றது. உழைப்பாளர்கள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு போன்றவர்கள், பொருளாதார முன்னேற்றத்தின் அச்சாணியாக இருப்பவர்கள். அவர்களுடைய நலனை, வாழ்வை, வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் நம் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாள் உணர்த்துகின்றது. உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்வாழ்வு எட்ட மனதார வாழ்த்துகிறேன் என கவர்னர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர் கருணாஸ் குற்றவாளி என புதுச்சேரி போக்சோ நீதிமன்ற நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கினார். வழக்கின் தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அறிவித்துள்ளார். புதுச்சேரி நகரப்பகுதியான முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு சிறுமியை கடந்த 2024 மார்ச் 2ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த பொழுது திடீரென மாயமானார். போலீசாரின் 2 நாட்கள் தேடுதலுக்கு பின்னர் அதே பகுதியில் உள்ள ஒரு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டார். சிறுமி கொலை வழக்க SP கலைவாணன் IPS தலைமையிலான சிறப்பு குழு விசாரணையை நடத்தியது. உயிரிழந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது. அடுத்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த கருணாஸ் என்ற இளைஞரும் மற்றும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது செய்யப்பட்டனர். நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்த வழக்கானது புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. நீதிபதி சுமதி தலைமையில் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரியிருந்தார். இந்த நிலையில் வழக்கு நடைபெற்ற போதே சிறையில் இருந்த குற்றவாளி விவேகானந்தன் 2024 செப்டம்பர் மாதம் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்போது கருணாஸ் மட்டுமே உள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகை போலீசார் தாக்கல் செய்த நிலையில் பல்வேறு விதமான சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை அடிப்படையில் புதுச்சேரி சிறப்பு போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குவதாக அறிவித்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை இன்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட கருணாஸ் குற்றவாளி என அறிவித்தார். இந்த வழக்கில் குற்றவாளிக்கான தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் குற்றவாளிகள் மீது 366 சிறுமியை பாலியல் குற்றத்திற்காக கடத்துதல், 342 குழந்தையை குற்ற நோக்கத்திற்காக அடைத்து வைத்தல், 302 மரண தண்டனைக்கான கொலைக்கான குற்றம், 202 கொலைக்கான ஆதாரங்களை அழித்தல், போக்சோ வழக்கு 3 பிரிவின் கீழ் குற்றவாளி என அறிவித்துள்ளது. கூட்டு பாலியல் பலாத்காரம் 5G பிரிவுகளின் பாலியல் பலாத்காரம் மூலம் இறப்பு ஏற்படுத்துதல் இந்த மரண தண்டைக்கான பிரிவுகள். இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. படகு போக்குவரத்து மூலம் சுற்றுலா தொழில் புரியும் புதுச்சேரி மாநில மீனவர்களின் தொழில் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கத்தில் புதுச்சேரி மாநில ஒரு சில உயர் அதிகாரிகளின் செயல்பாடு இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சுற்றுலாத்துறையை முழுமையாக நம்பியுள்ள புதுச்சேரி மாநிலத்தின் படகு சவாரி என்பது சுற்றுலாவின் பிரதான ஒரு அங்கமாகும்.
இந்த படகு சவாரிக்காக அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரிகள் செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். இந்த தொழில் புரியும் அனைத்து தரப்பு சுற்றுலா படகோட்டிகள் பாதுகாக்கவும் உதவிகரமாகவும் இருக்க வேண்டி புதுச்சேரி மாநிலத்தின் சம்பந்தப்பட்ட சில உயர் அதிகாரிகள் இந்த தொழிலை நசுக்கும் நோக்கத்தில் திட்டமிட்டு சதி செய்வது தெளிவாக தெரிகின்றது. அரசின் அனுமதி பெற்று எந்த தொழில் புரிந்தாலும் அந்த தொழில் புரிய அனுமதி, அதற்கான உரிமம் புதுப்பித்தல் என்பது 10-15 தினங்களுக்குள் அனுமதி புதுப்பிக்கப்படும். ஆனால் தற்பொழுது படகு ஓட்டுவதற்கான உரிமம் முடிவடைந்து 8 மாத காலம் ஆகியும் இன்று வரை அவர்களுக்கு உரிமம் புதுப்பித்து வழங்கப்படவில்லை. இதனால் கடந்த 8 மாத காலம் ஆகியும் தாங்கள் செய்யும் சுற்றுலா படகு தொழிலை செய்ய முடியாமல், வாங்கிய கடனுக்கு வட்டியும் கட்ட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். சாதாரணமாக அரசின் லைசன்ஸ் பெற்ற டாக்ஸி, டூரிஸ்ட் பஸ், பேருந்துக்கள், பார், ரெஸ்டோ பார் லைசன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு லைசன்ஸ் முடிவதுடன் 15 தினங்களுக்குள் அவர்களது லைசன்ஸுகள் புதுப்பிக்கப்படும். ஆனால் சுற்றுலா படகு அனுமதி முடிவடைந்து 8 மாத காலம் ஆகியும் அவர்களது உரிமம் புதுப்பிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்படுவது மோசமான செயலாகும். ஓராண்டு காலம் படகு ஓட்ட அனுமதி முடிவடைந்த நிலையில் பல்வேறு கனவிலும் காண முடியாத சிறு சிறு காரணங்களை எடுத்து கூறி அவர்களுக்கு மீண்டும் அனுமதி புதுப்பிப்பதில்லை. அரசு திட்டமிட்டு பழிவாங்குகின்றது. இவர்கள் எதற்காக இப்படி நடக்கிறார்கள் என்று தெரியவில்லை. பல்வேறு சோதனைகள், அனுமதிகள் பெற்ற பிறகு ஒரு நிறுவனத்தின் படகு ஓட்ட அனுமதி வழங்கப்படும். அனுமதி வழங்கிய காலக்கெடு முடிவடைந்தவுடன் நேரடியாக சுற்றுலாத்துறையை அவர்களது அனுமதியை புதுப்பித்து கொடுக்க வேண்டும். ஆனால் சுற்றுலாத்துறை அந்த வேலையை செய்யாமல் மறுபடியும் புதிதாக அனுமதி பெறும் பொழுது எந்தெந்த துறைகளில் அனுமதி பெற வேண்டும் அங்கெல்லாம் மறுபடியும் அனுமதி பெற்று வாருங்கள் என அனுப்புவது தவறான ஒன்றாகும். தற்போது ஏற்கனவே கடற்கரை பாதுகாப்பு துறையில் அனுமதி பெற்று சுற்றுலா படகு ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கிய பின் மறுபடியும் கடற்கரை பாதுகாப்பு துறையினர் அனுமதி வழங்க மாட்டோம் என அடம் பிடிப்பது அந்த துறையின் உயர் அதிகாரிகள் மற்றும் ஆய்வாளரின் சிறுபிள்ளைத்தனமான செயலாகும். இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகளில் தீர்வு காண வேண்டுமென்றால் 5 ஆண்டிற்கு ஒருமுறை லைசன்ஸ் புதுப்பித்துக் கொள்ள அரசு புதிய உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும். ஆண்டுதோறும் லைசன்ஸ் புதுப்பிக்க வேண்டும் என்றால் நடைமுறையில் பல்வேறு சிக்கல்களை சுற்றுலா படகு உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சந்திக்க வேண்டியுள்ளது. அரசு சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இவ்வாறு அவர் அறிக்கையில் கூறியுள்ளார். புதுச்சேரி திருக்கனூரில் ஆன்லைனில் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் பொழுது ஏற்பட்ட வார்த்தை தகராறு ஏசி மெக்கானிக்கை இரவு முழுவதும் கட்டி வைத்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி சித்திரவதை செய்த கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்தவர் சஞ்சய். ஏசி மெக்கானிக்கான இவர் சீத்தலம்பேட்டை பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவர் இளங்கோ என்பவருடன் திருக்கனூர் சிவன் கோயில் எதிரே உள்ள வாலிபால் மைதானத்தில் தனது செல்போனில் ஃப்ரீ ஃபயர் ஆன்லைன் கேம் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஆன்லைனில் இருவருக்கும் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவன் இளங்கோ தனது நண்பர்களான குனிச்சம்பட்டு பகுதியை சார்ந்த கல்லூரி மாணவர் பால்ராஜ் மற்றும் குனிச்சம்பட்டு கிருஷ்ணா, திருக்கனூர் புகழேந்தி ஆகியோருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து அனைவரும் சஞ்சய் விளையாடி கொண்டிருந்த இடத்திற்கு வந்து தனியாக பேச வேண்டும் என கூறி சஞ்சயை தங்களது இருசக்கர வாகனத்தில் ஏரிக்கரை அருகே உள்ள மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று அங்கு சஞ்சயின் கை மற்றும் கால்களை கயிற்றால் கட்டிவிட்டு முட்டி போட வைத்து இரவு முழுவதும் கத்தி, இரும்பு பைப், உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களாலும் கைகளாலும் சரமாரியாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளனர். மேலும் விடிய விடிய சஞ்சயை தாக்கிவிட்டு பின்னர் அதிகாலை மண்ணாடிப்பட்டு அருகே இறங்கிவிட்டு சென்றுள்ளனர். மேலும் நடந்த சம்பவம் குறித்து வெளியே கூறினால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டிவிட்டு சென்ற நிலையில் தொடர் தாக்குதல் காரணமாக சஞ்சய் அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் சஞ்சயை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது.
இதனிடையே இச்சம்பவம் குறித்து சஞ்சய் கொடுத்த புகாரின் பேரில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர்களான சீத்தலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த இளங்கோ, குனிச்சம்பட்டு பால்ராஜ் மற்றும் புகழேந்தி என கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள கிருஷ்ணாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 தொடர்பான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களான புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானம் பகுதிகளில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்கு எண்ணிக்கை 6 மையங்களில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி பிராந்தியத்தில் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, தாகூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய இடங்களில் நடைபெறுகிறது. காரைக்கால் பிராந்தியத்தில் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுநிலை மையத்தின் வாக்கெண்ணிக்கை நடைபெறவுள்ளது. மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலை பள்ளியிலும், ஏனம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கலைக்கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களை தலைமை தேர்தல் அலுவலர் ஜவஹர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூடுதல் ஆட்சியர் சுதாகர் மற்றும் துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது எண்ணிக்கை அரங்குகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், ஊடக வசதிகள், தகவல் தொழில்நுட்ப அமைப்புகள் மற்றும் பிற அடிப்படை ஏற்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டன. தொடர்ந்து தலைமை தேர்தல் அலுவலர் ஜவஹர் கூறும் பொழுது, ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் மற்றும் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 வரை எண்ணிக்கை மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை பணிகள் சீராக நடைபெறுவதற்கான போதுமான பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக 218 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 221 எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் 232 நுண் பார்வையாளர்கள் இப்பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அஞ்சல் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்காக 47 எண்ணிக்கை மேற்பார்வையாளர்கள், 94 எண்ணிக்கை உதவியாளர்கள் மற்றும் 47 நுண்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இப்பணியில் மொத்தம் 859 பேர் ஈடுபடுவார்கள் என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு அச்சு சீட்டு எண்ணிக்கைக்காக யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 166 எண்ணிக்கை மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கு கூடுதலாக அஞ்சல் வாக்கு சீட்டு எண்ணிக்கைக்காக 35 மேசைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து வாக்கு எண்ணிக்கை மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவல்துறை பணியாளர்கள் போதுமான அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்களால் தேர்வு செய்யப்பட்ட வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகளால் அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டும் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அந்தந்த தொகுதி வாக்கு எண்ணப்படும் போது அனுமதிக்கப்படுவார்கள். இவர்களை தவிர தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி அட்டை வழங்கப்பட்டவர்களுக்கும் அனுமதிக்கப்படுவர். செய்தியாளர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்திற்கு கைபேசி எடுத்து செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. கைபேசி வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கைபேசி காப்பகத்தில் ஒப்படைக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார். மேலும் சுற்று வாரியான முன்னேற்ற தகவல்கள் மற்றும் தொகுதி வாரியான முடிவுகள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECNet செயலி மூலம் நேரடியாக வெளியிடப்படும். மேலும் தேர்தல் முடிவுகள் https://result.eci.government.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். தமிழ் படைப்புகள் உலக அளவில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் கோ. பாரதி தெரிவித்தார். விடுதலை, தமிழ்மொழி, இனம், ஒற்றுமை, சாதி மறுப்பு, பகுத்தறிவு, கல்வி, பெண்ணுரிமை இவற்றுக்காக பல படைப்புகளை தந்து அயராது தொண்டுகள் செய்து உலக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். அவரின் 136வது பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் பெருவிழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு அறக்கட்டளை தலைவரும் பாரதிதாசனின் பெயருமான தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கினார்.
அப்போது அவர் பாவேந்தர் பாரதிதாசனின் படைப்புகள் உலக மொழிகள் சிலவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அவர் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டுகின்ற பாடலை பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்து அதை காணொலியாகவும் வெளியிட்டுள்ளார் என்பது பாராட்டுக்குரியது. தமிழில் வெளியான மிக சிறந்த படைப்புகள் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விழாவில் செயலர் ஜே. வள்ளி, லக்ஷ்மி தேவி, நமச்சிவாயம், மாணிக்கம், மதுரை கலியபெருமாள், ராஜஸ்ரீ மகேஷ், பா. தேவி, ராஜாராம், சுசிலா கௌசல்யா, பிரேம்ராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பேராசிரியர் ஜாகிர் ஹுசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்த பாரதிதாசன் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டு பாடலின் காணொலியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி. முத்து வெளியிட்டு பாராட்டி பேசினார். அரங்கில் காணொலி திரையிடப்பட்டது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முன்னாள் ஆங்கில பேராசிரியர் மஜித் ரசியா காணொலியை பெற்றுக்கொண்டு வாழ்த்தினார். பாரதிதாசன் அறக்கட்டளை மகளிர் மன்றத்தை தொழில்முனைவோர் வசந்தி வேணுகோபால் திறந்து வைத்தார். பேராசிரியர் உரு அசோகன் உலகம் போற்றும் கவிஞர் பாரதிதாசன் என்ற தலைப்பில் உரையாற்றினார். பிரெஞ்சு தமிழர் சங்க தலைவர் மதாம் திரு வாழ்த்துரையாற்றினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழ் இசைக்கலைஞர் தக்ஷணாமூர்த்தி குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரின் இசைப்பணிக்கான பாராட்டுக்களை பாராட்டுதல் வழங்கினார். முன்னதாக செந்தமிழ் கவி என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். ரமேஷ் பைரவி, மதன் பொய்யாதி ஏகாம்பரம் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியாற்றினார். புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழுவினர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். படகு போக்குவரத்து மூலம் சுற்றுலா தொழில் புரியும் புதுச்சேரி மாநில மீனவர்களின் தொழில் வாழ்வாதாரத்தை அழிக்கும் நோக்கத்தில் புதுச்சேரி மாநில ஒரு சில உயர் அதிகாரிகளின் செயல்பாடு இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. புதுச்சேரி திருக்கனூரில் ஆன்லைனில் ப்ரீ ஃபயர் கேம் விளையாடும் பொழுது ஏற்பட்ட வார்த்தை தகராறு ஏசி மெக்கானிக்கை இரவு முழுவதும் கட்டி வைத்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி சித்திரவதை செய்த கல்லூரி மாணவர்கள் 2 உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் 2026 தொடர்பான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழ் படைப்புகள் உலக அளவில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் பாரதி தெரிவித்தார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.